ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸ் வித் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் ஈச் கிட்ஸ் வந்து ஈச் கேண்டீஸ் வச்சுருப்பாங்க. லைக் ஒருத்தரும் ஒரு அமௌண்ட் ஆஃப் கேண்டீஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேண்டீஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கிட்டும் ஒரு கேண்டீஸ் வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ நான் இப்போ வச்சுருக்க எக்ஸ்ட்ரா கேண்டீஸை இந்த ஒரு கிட்டுக்கும் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, யார் வந்து அதில் கிரேட்டஸ்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள வந்து பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிரேட்டஸ்ட்டாக இருக்கவங்கள ட்ரூன்னு சொல்லி அவங்களோட இண்டிசஸில் பிரிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரேட்டஸ்ட்டாக இல்லாதவங்கள ஃபால்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட இண்டிசஸில் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓவரால் ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுதான் இன்புட் இல்லையா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிட்ஸ் இருக்காங்க. கிட் 1, கிட் 2, கிட் 3, கிட் 4, கிட் 5. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ இமேஜினரியாக ஸ்டார்டிங்கில் தே ஹாவ் திஸ் மச் ஆஃப் கேண்டீஸ். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டீஸை பிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் இருக்க ஒரு கிட்டுமே ஒரு கேண்டீஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் இவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஆஃப் த பீரியட்க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யார் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இதில் யார் கிரேட்டஸ்ட்டாக இருக்கா, அதுதான் வந்து இன்ட்யூஷனே. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் யார் கிரேட்டஸ்ட்டாக இருக்கா, இப்போ ஸ்டார்டிங்லேயே யார் கிரேட்டஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் கிடச்சதுக்கப்புறம் இருக்கிறதுலே யார் கிரேட்டஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ லெட்ஸே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லெட்ஸே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு வச்சுப்போமா. ஒரு 5 பீப்புள் இருக்காங்க நம்ம கிளாஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92 மார்க் எடுக்கிறாரு மேக்ஸ் எக்ஸாமில். ஸ்டூடெண்ட் 2 வந்து ஒரு 87 மார்க் எடுக்கிறாரு. ஸ்டூடெண்ட் 3 வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறாரு. ஸ்டூடெண்ட் 4 வந்து ஒரு 77. ஸ்டூடெண்ட் 5 வந்து ஒரு 73 மார்க் எடுக்கிறாரு. ஸோ இதில் இப்போ யார் டாப்பர்? எப்படி நீங்கள் டாப்பரை கண்டுபிடிப்பீங்க? இந்த 5 பேரோட மார்க்கையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஒருத்தரோட மார்க்கையும், உனக்கு எவ்வளோ மார்க், எனக்கு எவ்வளோ மார்க்குன்ற மாதிரி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்டூடெண்ட் 1 தான் வந்து இப்போ கரண்ட்டாக டாப்பராக இருக்காரு அப்படின்னு தெரியுது. சரி, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் 3 இருக்கார்ல, இவருக்கு டோட்டல் மிஸ்டேக் வந்துடுது. அவரோட ஆன்சர் ஷீட்டில் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா சடனாக வந்து டோட்டல் மிஸ்டேக் வந்துடுது. ஸோ ஏதோ வந்து ஒரு 4 மார்க்கோ 3 மார்க்கோ அவர் வந்து 5 மார்க்கோ 3 மார்க்கோ அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதுக்கு வந்து மார்க் போடல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சார்கிட்ட போய் கேட்டு டோட்டல் மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ இவரோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து அவருக்கு மிஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ இந்த டோட்டல் மிஸ்டேக்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 95 ஆகிட்டார். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இவர் தான் வந்து இருக்கிறதுல டாப்பர். ஸோ இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஸோ இவர் தான் நான் டாப்பர் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் டாப்பராக இருந்திருப்பார்ல, ஸ்டார்டிங்கில் இந்த டோட்டல் மிஸ்டேக்லாம் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி, இவருக்கு இந்த டோட்டல் மிஸ்டேக் மார்க் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இருந்திருப்பார்ல டாப்பர், அந்த டாப்பர் மார்க்கையும் இப்போ கரண்ட்டாக இருக்க இவரோட மார்க்கையும் நான் கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இவர் தான் வந்து ஹி இஸ் த டாப்பர் நவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ இதே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் தான் நம்ம வந்து இந்த சம்மிலையும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இஸ் த டாப்பர் நவ். யா ஓகே, இஸ் த டாப்பர். ஸோ இதே தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கிட்ஸ் இருக்காங்க, ஒரு 5 கிட்ஸ் இருக்காங்க. ஒரு 5 கிட்ஸும் வந்து ஒருத்தர் ஒரு அளவான ஒரு நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுலே யார் அதிகமாக வச்சுருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா 5ன்றது தான். கிட்டு 3ன்றவர் 5 கேண்டீஸ் வச்சுருக்காரு. கரெக்டாக? இவர் தான் வந்து இருக்கிறதுலே எல்லாரோட அதிகம். ஸோ இதுக்கப்புறம் இந்த அரே எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு எல்லா கிட்டுக்கும் இப்போ இமேஜினரியாக இது வந்து எனக்கு இருக்க எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் வந்து மொத்தம் 3 தான். அது யாராவது ஒருத்தருக்கு தான் நான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஒருத்தரெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல, நான் எல்லாருக்கும் சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு செக் பண்ணுறேன் யார் வந்து கிரேட்டஸ்ட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிட் 1 வந்து 2 வச்சுருக்காரு, அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா 3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு கிட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டீஸ் வச்சுருக்காரு, அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேண்டீஸ் கொடுத்தா அவர் வந்து 6 ஆயிடுவார்.
நெக்ஸ்ட் கிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 வச்சிருந்தாரு. திரும்பி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் கொடுத்தா அவர் வந்து 8 ஆயிடுவார். நெக்ஸ்ட் கிட் 4 இருக்காரு, அவர் விட்டு ஆல்ரெடி ஒரு கேண்டி இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா கேண்டி 3 கொடுத்தா அவர் வந்து 4 ஆயிடுவார். நெக்ஸ்ட் கிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டிஸ் வச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் கொடுத்தா அவர் இப்போ 6 ஆயிடுவார். ஸோ இதில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சிருக்க கிட் யாருன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கரண்ட் இண்டிசஸ்க்கு நேராக அவங்களோட வேல்யூ, இப்போ அவங்க கிரேட்டஸ்ட்டாக இருந்தாங்கன்னா ட்ரூனும், கிரேட்டஸ்ட்டாக இல்லைனா ஃபால்ஸ்னும் நான் பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட அவுட்புட். இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இதில் இருக்கிறதுலே யார் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சிருக்கா, எந்த கிட் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் மாதிரியே தான். இந்த 95ன்னு ஒருத்தர் எடுத்தார், அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? 95ன்றத ப்ரீவியஸில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க் வச்சுருந்தாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரீவியஸில் யார் வந்து டாப்பராக இருந்தா, ப்ரீவியஸில் யார் வந்து நிறைய கேண்டிஸ் வச்சுருந்தா அப்படின்னு பார்க்குறோம். கிட்டு 3ன்றது தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ அவரோட இப்போ எல்லா கிட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 3யை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 3யை விட 3 வந்து 5யோட கிரேட்டர் தானால கிடையாது. அப்போ இவர் கிரேட்டஸ்ட் இல்லை, இவரை விட மற்றவங்க தான் கிரேட்டஸ்ட்டாக இருக்காங்க. இவர் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கேண்டிஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ 6 வந்து 5யோட பார்த்தேன் அப்படின்னா இவர் வந்து அதிகம். கரெக்டாக 5யை விட அதிகமாக இருக்கார், இவர்கிட்ட இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சுருக்காரு. ஸோ 8 இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து 8 greater than 5 இருந்தாலும் இவரும் ட்ரூ ஆயிடுவார். 4 இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து கைஸ் இங்கே ஸ்டார்டிங்கில் கிட் 1 வந்து 2 கேண்டிஸ் வச்சுருக்காரு. ஸோ நம்ம அதோட ஒரு 3 கேண்டிஸ் ஆட் பண்ணால் இவர் வந்து 5ஆக மாறிடுவார். ஸோ சாரி, இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருப்பார். சாரி, கரெக்டாக, ஏன்னா இவர் வந்து இப்போ 5 தான், நான் ஆக்சுவலாக 3ன்னு போட்டேன் கன்ஃபியூஷனில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட் 1 வந்து 5, இவரோட இதை கம்பேர் பண்ணும்போது இவரும் 5 இவரும் 5. இப்போ டாப்பர்னா 2 பேருமே ஒரே ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கலாம்ல, 97 எடுத்தவன் 97 எடுத்தவன் 2 பேரும் ஒரே ரேங்க்கில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இவர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 8. இப்போ 4 பார்க்கும்போது 4 வந்து 5ஐ விட கம்மி. ஸோ அப்போ இவர் கிரேட்டஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேண்டிஸை ஹோல்ட் பண்ணி வச்சிடல. ஸோ அப்புறம் 6 பார்த்தோம் அப்படின்னா இவர் 6 வச்சிருக்காரு, 5ஐ விட கிரேட்டர் தென் முன்னாடி இருந்ததை விட. ஸோ இவர் ட்ரூ. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட், இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுவீங்க? ஸ்டார்டிங்கில் 4 இருக்காரு, இதில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் யார் கரண்ட்டாக இப்போ பார்த்தா இந்த கிட் 1 தான் வந்து இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 4 கேண்டிஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. கரெக்டாக கிட் 1 தான் 4 கேண்டிஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இப்போது மேக்ஸிமம் 1. ஸோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் ப்ரொவைட் பண்ணோன்னே அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு நான் இப்போ கொடுக்கும்போது அவர் 5 ஆயிடுறாரு, செகண்ட் கிட்டுக்கு நான் கொடுக்கும்போது அவர் 3 ஆயிடுறாரு, தேர்டு கிட்டுக்கு நான் கொடுக்கும்போது அவர் வந்து 2 ஆயிடுறாரு, ஃபோர்த்து கிட்டுக்கு நான் கொடுக்கும்போது அவரும் 2 ஆயிடுறாரு, ஃபிஃப்த்து கிட்டுக்கு நான் கொடுக்கும்போது அவர் 3 ஆயிடுறாரு. இப்போது இதில் இருக்கிறதுலே யார் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சுருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ப்ரீவியஸ் கிட்டு யார் வந்து இதுக்கு முன்னாடி கரண்ட்டாக மேக்ஸிமம் வச்சுருந்தாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ 5ன்றது 4ஐ விட கிரேட்டர் தென், ஸோ ட்ரூன்னு சொல்லியாச்சு. 3 வந்து 4ஐ விட கிரேட்டர் தென் ஆனால் கிடையாது, கம்மி தான். ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். கரெக்டாக ஃபால்ஸ். அதே மாதிரி 2க்கும் 2 என்ன 4ஐ விட கிரேட்டர் தென்னா கிடையாது, ஸோ அப்போ ஃபால்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே 2 தான் இருக்குது, ஃபோர்த்து கிட்டும் 2 தான் வச்சுருக்காரு. ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். கரெக்டாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3, ஃபிஃப்த்து கிட்ட 3 வச்சுருக்காரு ஆஃப்டர் எக்ஸ்ட்ரா கேண்டிஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறமா, ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இவரும் இப்போ ஃபால்ஸ் தான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரூ தான் வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம இப்போ ஜாவாவில் கோட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் ஒன்றை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்டார்டிங் அரேலேருந்து யார் மேக்ஸிமமாக இப்போ கரண்ட்டாக கேண்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு. அது மூலியமாக தான் நம்ம கம்பேர் பண்ணி அவுட்புட்டில் லாஸ்ட்டில் வந்து யார் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் சும்மா ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு ஃபார் ஈச் லூப் எடுத்துப்போம், இன்ட்டு நம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிட்டையும் ஜஸ்ட் இதில் ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு டைமும் அந்த மேக்ஸிமமை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இப்போ கரண்ட் கிட் வந்து இந்த இதோட லெஸர் தானே இருந்தார் அப்படின்னா அவர் தான் என்னோட கரண்ட் மேக்ஸிமம்.
ஸோ இந்த மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஐயோ சாரி. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாது. இப்போ நான் வந்து இதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், கொடுத்ததுக்கப்புறமா அவங்கள யார் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்புட்டை நம்ம வந்து ஒரு பூலியனில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பூலியன் லிஸ்ட்டு, அதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் நியூ அரே லிஸ்ட் பூலியன். ஓகே, இதை நம்ம இப்போ எடுத்தாச்சா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே தான் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஃபார் லூப் அதே மாதிரி ஒரு ஃபார் ஈச் லூப் எடுத்துகிட்டு அதில் இந்த கேண்டிஸ் ஐட்டர் பண்ண போகிறோம். ஒரு தடவையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கிட்டுக்கும் கேண்டிஸை ஆட் பண்ணி விட போகிறேன். இப்போ கேண்டிஸ் ஆடுன்னு வச்சுடுறேன். கேண்டிஸ் ஆட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு கூடயும் இந்த எக்ஸ்ட்ரா கேண்டிஸை வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா கேண்டிஸை ஆட் பண்ணி சும்மா செக் பண்ணுறேன். இப்போ இந்த கரண்ட் கேண்டிஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் மேக்ஸிமமை விட கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் அதோட கரண்ட் இண்டிசஸில் போயிட்டு ட்ரூன்னு ஆட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு ரிசல்ட் டாட் ஆடில் போயிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த அவுட்புட். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு டிசைர் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ரன் ஆயிடுச்சு. அண்ட் சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ யா கைஸ், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஒரு ஹிண்ட் வேர்ட் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே இந்த கிரேட்டஸ்ட்டு இந்த மாதிரி வேர்ட்லாம் வருது அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேர்டு வருதுன்னா நம்ம ப்ரீவியஸில் யார் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருந்திருக்காங்க, யார் டாப்பராக இருந்திருக்காங்க, யார் ஹையஸ்ட் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் கரண்ட்டில் சேஞ்சஸ் ஆனவங்களோட கம்பேர் பண்ணி வந்து கண்டுபிடிக்க முடியும். லைக் அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான், யார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களோட மார்க்கை வச்சு தான் என்னோட கரண்ட் மார்க்கை நான் கம்பேர் பண்ணி நான் தான் வந்து இதில் இப்போ இதில் இருக்கிறதே டாப்பர் அப்படின்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஆக்சுவலாக 2 லூப் ரன் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் 2n வரும். 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஜென்ரலாக டைம் காம்ப்ளெக்சிட்டினா. ஸோ அந்த எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் தான்ன்றது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஏன்னா நம்ம ஒரு பூலியன் நிறைய எடுத்திருக்கோம், அதில் வந்து நம்பர் ஆஃப் கிட்ஸோட கேண்டிஸை வந்து அவங்களோட கரண்ட் இண்டிசஸ்க்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவ்வளோ தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆல்சோ. ஸோ thank you for watching this videos guys. I will see you in the next video. So thank